Hello everyone, today we are going to see 20 daily use sentences. Let's get started. இன்னைக்கு காலையில் நான் குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஹேட் அ ஷவர் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஷவர் ஆர் பாத், we can use both. ஐ ஹேட் ஷவர் திஸ் மார்னிங் அப்படின்னா நான் இன்னைக்கு காலையில் குளித்தேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஐ ஹேட் அ பாத் திஸ் மார்னிங் அப்படின்னா அதுவும் சேம் மீனிங் தான். எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐம் நாட் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பசிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் நாட் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். இது எனக்கு பசிக்குது அப்படின்னா ஐம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய பற்களோட அந்த ஈர்கள் வந்து வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மை கம்ஸ் ஆர் ஸ்வாலன் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஈர்கள் வந்து வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மை கம்ஸ் ஆர் ஸ்வாலன் அப்படின்னு சொல்லலாம். கம்ஸ் அப்படின்னா ஈர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்வாலன் அப்படின்னா வீங்கி இருக்குது. திஸ் வேர்ட் வி ஹவ் ஆல்ரெடி சீன் ஐ திங்க். இப்போ நம்ம எங்கேயாவது கிளம்பி போவோம்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது யாராவது நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, மழை வர மாதிரி இருக்குது, இப்போ ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் போகிறதுல உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் போகிறதுல உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் டிட்டர்மைண்ட் டு கோ அப்படின்னு சொல்லலாம். நான் போக உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் டிட்டர்மைண்ட் டு கோ அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி விசே இந்த சாத்துக்குடியை கொஞ்சம் எனக்கு பிழிஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இந்த ஆரஞ்சு கொஞ்சம் எனக்கு பிழிஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்குவீஸ் த ஸ்வீட் லைம் அண்ட் கிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாத்துக்குடியை கொஞ்சம் பிழிஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்குவீஸ் த ஸ்வீட் லைம் அண்ட் கிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம சொல்லுவோம், இது ரொம்ப எனக்கு எரிச்சல் ஊட்டுது அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப என்னை எரிச்சல் பண்ண வைக்குது, ரொம்ப கோபம் ஊட்டுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திஸ் இஸ் ஸோ ஆக்ரவேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப என்னை எரிச்சல் மூட்டுது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் ஸோ ஆக்ரவேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போது யாராவது ஒரு பீப்புள் நம்மளை வந்து நோய் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், நீ என்னை ரொம்ப எரிச்சல் படுத்துகிற அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஆர் ஸோ ஆக்ரவேட்டிங் மீ அப்படின்னு சொல்லலாம். நீ வந்து என்னை ரொம்ப கோவப்படுத்துகிற, ரொம்ப எரிச்சல் மூட்ட வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் ஸோ ஆக்ரவேட்டிங் மீ அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு தெருவுக்கு போயிட்டு நம்ம அந்த தெருவோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும். இந்த தெருவோட பேர் என்ன அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். ஏதாவது ஒரு தெரு பேர் தெரியல அப்படின்னா அங்கே போய் நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஸ்ட்ரீட் அப்படின்னு கேட்கலாம். நம்ம சொல்லுவோம், நீ சீக்கிரமாக கிளம்பு, இல்லைனா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன், நீ சீக்கிரம் கிளம்பலைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இஃப் யூ டோன்ட் ஹரி யூ வில் மிஸ் தி பஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ சீக்கிரமாக கிளம்பு, இல்லைனா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் யூ டோன்ட் ஹரி யூ வில் மிஸ் தி பஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லுவோம், இந்த சட்டையை வந்து நீ வந்து கையிலேயே துவைக்கணும், இல்லை மிஷின்லலாம் போடாத, கையில் தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஷுட் வாஷ் தி ஷர்ட் பை ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டையை கையில் துவைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் வாஷ் தி ஷர்ட் பை ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹவு த ஆக்சிடெண்ட் ஹேப்பண்ட் அப்படின்னு கேட்கலாம். விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு த ஆக்சிடெண்ட் ஹேப்பண்ட் அப்படின்னு கேட்கலாம். அவள் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துடுவா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஷி ஆல்வேஸ் கெட்ஸ் அப் ஏர்லி அப்படின்னு சொல்லலாம். அவள் எப்போதும் சீக்கிரமாக எழுந்துடுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷி ஆல்வேஸ் கெட்ஸ் அப் ஏர்லி அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பொருளை, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து யார்கிட்டே அந்த வாங்கிட்டு நான் இன்னும் ஒரு வாரத்தில் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐல் கிவ் யூ இன் 1 வீக் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு வாரத்தில் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கிவ் யூ இன் 1 வீக் அப்படின்னு சொல்லலாம். இது புதுசாக ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட் டசன்ட் லுக் நியூ அப்படின்னு சொல்லலாம். இது புதிதாக தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் டசன்ட் லுக் நியூ அப்படின்னு சொல்லலாம். மூக்கை தொட அப்படின்னு சொல்கிறதுக்கு வைப் யோர் நோஸ் அப்படின்னு சொல்லலாம். வைப் யோர் நோஸ் அப்படின்னா உன் மூக்கை துடை அப்படின்னு அர்த்தம். இதே வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை தொட அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வைப் யோர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ நல்லா தூங்கி வழியிற அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஆர் டோசிங் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் டோசிங் அப்படின்னா நீ தூங்கி வழியிற அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மலாம் புக் ரீட் பண்ணிகிட்டே இருப்போம், அப்படியே தூங்கி வழியுவோம். அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ அந்த புத்தகத்துக்கு முன்னாடி நீ தூங்கி வழியிற அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் டோசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி புக் அப்படின்னு சொல்லலாம். நீ புத்தகத்துக்கு முன்னாடியே தூங்கி வழியிற அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் டோசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி புக் அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம சொல்லிட்டு போயிருப்போம் நம்ம சிஸ்டர் யார்கிட்டயாவது வந்து காலையில் நான் இத்தனை மணிக்கு எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து வழக்கம் போல் எழுப்பவே மறந்துடுவாங்க, எழுப்பியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கேட்போம், என்னை ஏன் நீ எழுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஒய் டிடன்ட் யூ வேக் மீ அப் அப்படின்னு கேட்கலாம். என்னை நீ ஏன் எழுப்பலை அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் டிடன்ட் யூ வேக் மீ அப் அப்படின்னு கேட்கலாம். சிலிண்டர்லாம் காலி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிலிண்டர் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம், இல்லை கேஸ் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தி கேஸ் ஹஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த எரிவாயு முடிந்தது, அந்த சிலிண்டர் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தி கேஸ் ஹஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு வந்து முகத்துக்கு நேராக பேசக்கூடிய பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஷீ இஸ் அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேர்ள் அப்படின்னா முகத்துக்கு நேராக பேசக்கூடிய பொண்ணு. ஸோ ஷீ இஸ் அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேர்ள் அப்படின்னா அவள் முகத்துக்கு நேர் பேசக்கூடிய பெண். சில பேர் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சாப்பிடுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேவ் சம் மோர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஈட் சம் மோர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேவ் சம் மோர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஈட் சம் மோர் அப்படின்னு சொல்லலாம். Thank you so much for watching. If you are new here, please subscribe, share. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா give me a like. நான் உங்கள் மகம் கானா சகோதரி.